தேர்தல் முடிஞ்சிருச்சு, ஓட்டிங் எண்ணிட்டாங்க. ஆனால் யாருமே ஜெயிக்கலை. இல்லை யாருமே தோக்கலை. இல்லை பத்தலை. புரியலல்ல? அதான் ஹங் அசம்பிளி. தமிழில் சொல்லணும்னா தொங்கிய சபை. தொங்குதே தொங்குதே, விழவும் இல்லை நிற்கவும் இல்லை. வாங்க இந்த கேம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு சரியாக புரிஞ்சுப்போம். சிம்பிளாக ஒரு ஒன்லைனில் சொல்கிறேன். ஒரு சட்டமன்றத்தில் 100 இடம் இருக்குது. அதில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா 51 இடம் வேணும். இப்போது பார்ட்டி ஏ இருக்காங்க, பார்ட்டி பி இருக்காங்க, அப்புறம் பார்ட்டி சிடிஇலாம் இருக்காங்கன்னு வச்சுப்போம். பார்ட்டி ஏ கிட்ட 40 இடம் இருக்குது. பார்ட்டி பி 35 இடம், 30 சம்திங் அந்த மாதிரி ஒரு சொச்சம் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ பார்ட்டி சிடிஇலாம் 1 2 1 2ன்னு ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆனால் யாருமே அந்த 51 டச் பண்ணல. இங்கே தான் ஒரு உண்மையான பாலிடிக்ஸே ஸ்டார்ட் ஆகுது. கோவா மணிப்பூர் 2017 தோத்தவன் தான் இங்கே ஜெயித்தான். நண்பா, இந்த ஸ்டோரியை கேட்கும்போது நமக்கெல்லாம் ஒன்று தோணும், டேய் இதெல்லாம் நியாயமாடா அப்படின்னு. கோவாவில் காங்கிரஸ் அதிக இடம் பிடிச்சாங்க. மணிப்பூர்லேயும் அதான் நடந்துச்சு. லாஜிக்காக பார்த்தா காங்கிரஸ் தான் ஆட்சி பிடிக்கணும். ஆனால் நடந்தது, பிஜேபி சின்ன சின்ன கட்சியெல்லாம் கூட்டினுச்சு, கவர்னர்கிட்ட ஓடிச்சு. நாங்கள் ரெடியாக இருக்கோன்னு சொல்லிச்சு. காங்கிரஸ் இன்னும் தூக்கத்திலே இருக்கும்போது பிஜேபி சிஎம் சேரில் உட்காந்துச்சு. இதுக்கு பேர் தான் பொலிட்டிக்கல் செஸ். போர்டை பார்க்கணும், காயை நகர்த்தணும், லேட் பண்ணக்கூடாது. டெல்லி 2013 49 நாளுடைய கதை. நண்பா, இந்த சாப்டரை பார்த்தா ஒரு சினிமா மாதிரியே இருக்கும். தேர்தல் முடிஞ்சுது, ரிசல்ட்டும் வந்துச்சு. பிஜேபி 31 இடம் பிடிச்சாங்க, ஏஏபி 28 இடம், காங்கிரஸ் 8 இடம் ஜெயிச்சாங்க. ஆனால் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை. பிஜேபி சொன்னது நாங்கள் வேண்டாம், ஏஏபி சொன்னது நாங்களா, இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். மக்கள்லாம் சொன்னாங்க, டேய் யாராவது ஆட்சியை பண்ணுங்கடா. லாஸ்ட்டாக காங்கிரஸ் அவுட் சைடோட சப்போர்ட்டில் கெஜ்ரிவால் ஆட்சியில் உட்காந்தாரு. மக்கள்லாம் கொண்டாடுறாங்க. ஆனால் நண்பா, வெறும் 49 நாள் தான், ஒரு பில் கூட பாஸ் ஆகலை. அப்புறம் என்ன, ஆட்சிக்கு வந்துச்சு. டெல்லி மக்கள்லாம் மறுபடியும் ஓட்டு போட போனாங்க. இது தோல்வியா? ஆமாம், 49 நாளோட தோல்வி. ஆனால் அடுத்த தேர்தலையே ஏஏபி 67 இடம் பற்ற வச்சுது. சில தோல்விகள் கூட வெற்றியை விட பெருசு. அடுத்ததாக யூபி, உத்தரப்பிரதேஷ். 90s நடந்த பாலிடிக்ஸ். இல்லை இது பாலிடிக்ஸ் இல்லை, ஒரு பிக் பாஸ் ட்ராமான்னு சொல்லலாம். 1993 எஸ்பி பிஎஸ்பி கூட்டணியில் ஆட்சி அமைஞ்சிச்சு. கொஞ்சம் நல்லா உடஞ்சிருச்சு. 1996 பிஜேபி பிஎஸ்பி கூட்டணி, கொஞ்சம் நல்லா அதுவும் உடஞ்சிச்சு. பிஜேபி வாபஸ் வாங்கிட்டாங்க. 2002 மறுபடியும் அதே கதை. ஒவ்வொரு நாள் காலையிலையும் யார் சிஎம் ஆக போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் இந்த சாவஸில் ஒரு உண்மை இருக்குது. யூபி மக்கள்லாம் கேஸ்ட், ரீஜியன், ரிலிஜியன்லாம் பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க. அவ்வளோ டிவர்ஸ் மக்களை ஒரே ஒரு கட்சியால் ரெப்ரசன்ட் பண்ண முடியலை. 1989 2014 கிட்டத்தட்ட 25 வருஷம் கூட்டணி காலம்தான். நண்பா, இந்த பீரியட் நினச்சா ஒரே ஒரு வேர்டு தான் ஞாபகத்துக்கு வருது, சர்வைவல். விபி சிங், சந்திரசேகர், தேவகவுடா இவங்க எல்லாருமே பிஎம் ஆனாங்க. ஆனால் எப்படி? கூட்டணியோட கருணையால் தான். ஒரே ஒரு கட்சி வாபஸ் வாங்கிட்டா போதும், மொத்த அரசாங்கமே விழும். இது வீக்னஸா நண்பா? இல்லை, இதுதான் இந்தியா. இப்போது தமிழ்நாடு 2026 தேர்தல் என்ன நடந்துச்சு? 234 தொகுதி, மெஜாரிட்டிக்கு 118 இடம் வேணும். டிவிக்கே தனி ஒரு ஆளாக 108 இடம் பிடிச்சிது. டிஎம்கே கூட்டணி 73 இடம் பிடிச்சிது. ஏடிஎம்கே கூட்டணி மீதி இடங்களை பிடிச்சிது. டிவிக்கே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, 118 இல்லை 108, மெஜாரிட்டிக்கு 10 இடம் குறைஞ்சிது. இதுதான் தொங்கு சபை. தமிழ்நாட்டில் இது முதல் முறையா? நண்பா, இது கொஞ்சம் யோசி. 2024 கட்சி ஆரம்பித்தான். 2026 டிபேட் எலெக்ஷன். முதல் எலெக்ஷனில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தான். 1977 எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நடிகனா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக முதல் எலெக்ஷன்லேயே ஆனது இதுதான் ஃபஸ்ட் டைம். எக்ஸிட் போல்லாம் என்ன சொல்லிச்சு? டிஎம்கே வருது, ஏடிஎம்கே வருது. ஆனால் டிவிக்கே பற்றி யாருமே எதுவுமே பெருசாக சொல்லலை. ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் இது அப்செட் ரிசல்ட்னு சொன்னாங்க. ஆனால் நடந்தது என்ன? கிட்டத்தட்ட 59 வருஷம் ஒரே ஒரு நைட்டில் உடஞ்சிது. நண்பா, இதோட டெப்த் என்னன்னு புரியணும்னா கிட்டத்தட்ட 6 டிகேட்ஸ் டிஎம்கே ஏடிஎம்கே மட்டுமே ஆண்டுச்சு. இதை யாராவது ஸ்கிரிப்டாக எழுதி வச்சா கூட நம்ப மாட்டோம். ஆனால் இது நடந்தது நம்ம கண்ணு முன்னாடியே. இதுதான் தொங்கு சபை, ஹங் அசம்பிளி. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், கோவா மணிப்பூர் அதிக இடம் பிடிச்சவன் ஆட்சியை பிடிக்கல. டெல்லியில் 49 நாளில் ஆட்சி கவுந்துச்சு. யூபியில் கூட்டணி மாறி மாறி வந்துச்சு. இப்போது தமிழ்நாட்டில் டிவிக்கே லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஆனால் மெஜாரிட்டி இல்லை, காங்கிரஸ் கை கொடுக்குது. இதுதான் ஹங் அசம்பிளியோட ரியல் லைஃப். தனியாக ஜெயிக்கலனா சேர்ந்த ஆள். இந்த ஹங் அசம்பிளியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு நடிகர் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 59 வருஷத்தோட வரலாறை உடச்சி தமிழ்நாட்டுடைய முதல் ஹங் அசம்பிளியை உருவாக்கி நாளைக்கு சிஎம் ஆக போகிறோம். இது கதை இல்லை, தமிழ்நாட்டுடைய அரசியல். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். விஜய் சிஎம் ஆவாரா மாட்டாரான்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி நானும் காத்துட்ருக்கேன், யார் அடுத்த சிஎம் ஆவா தமிழ்நாட்டுக்குன்னு. ஓகே நண்பா, மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.